கோட்டபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரிகளை குறைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு ரூபாய் 1590 மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெருமா ஆகியோர் தங்கள் சாட்சியங்களை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அத்தகைய ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு நேற்று தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மஹிந்த சமயவர்தன மற்றும் குமுதினி விக்ரமசிங்க ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன இந்த மனுவை விசாரித்தார். ஜேவிபியின் அரசியல் பணியகத்தின் உறுப்பினரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி தாக்கல் செய்த மனுவில் நிதி அமைச்சின் செயலாளர், இலங்கை தரநிலைகள் நிறுவனத்தின் தலைவர் பிரமிட் வெல்மா பிரைவேட் லிமிடெட், அதன் இயக்குநர் சஜன் மதுஷன், நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையின் தலைவர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மனுதாரரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் தற்போதைய நிதியமைச்சர் மற்றும் நிதி அமைச்சகத்தின் செயலாளரையும் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிட அனுமதி அளித்துள்ளது. உள்ளூர் சீனி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட சர்க்கரைக்கு ரூபாய் 50 வரி விதிக்க 2020 ஆண்டு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும், வரியை ஒரே நேரத்தில் ரூபாய் 50 25 ரூபாவாக குறைப்பதன் லாபத்தை ஒருங்கிணைந்த நிதியில் வரவு வைக்க வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை நவம்பர் 10, 2020 அன்று சீனிக்கு அதிகபட்ச விலையை நிர்ணயித்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி குறைப்பு நேரத்தில் வாங்கிய சீனியிலிருந்து கிடைக்கும் லாபம் ஒருங்கிணைந்த நிதியில் வரவு வைக்கப்பட வேண்டிய நிலையில் பிரதிவாதியான பிரமிட் வெல்மா பிரைவேட் லிமிடெட் தொடர்புடைய லாபத்தை ஒருங்கிணைந்த நிதியில் வரவு வைக்காமல் பெற்றதன் மூலம் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரி ரூபாய் 50 25% குறைப்பதன் மூலம் நிவாரணம் பெறாமல் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அறிவிக்குமாறு மனுதாரர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். சீனி இறக்குமதி செய்த நிறுவனம் உட்பட பிரதிவாதிகளிடமிருந்து 500 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் மனுதாரர் கோரியுள்ளார். மனு பரிசீலிக்கப்பட்ட போது மனுதாரர் அமைச்சர் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் M.A. சுமந்திரன், மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட நபர்களின் நிலைப்பாடுகள் மாறிவிட்டதால் தற்போது அந்த பதவிகளை வகிக்கும் நபர்களை சேர்த்து மனுவை திருத்த அனுமதி அளித்து அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று சமர்ப்பித்துள்ளார். சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையான மூத்த அரசு வழக்கறிஞர் ஹாசினி ஓபத்தா, சம்பவம் தொடர்பான குற்றப்புலனாய்வுத்துறை நடத்திய விசாரணையில் இந்த மோசடி நடந்ததற்கான எந்த உண்மைகளும் வெளிப்படுத்தப்படாததால் இந்த மனுவிற்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று கூறியுள்ளார். உண்மைகளை கருத்தில் கொண்டு மனுவை திருத்துவதற்கு அனுமதித்த உயர்நீதிமன்றம் ஜனவரி 19 அன்று பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்களின் நிலைப்பாட்டை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது.